படியார அர்ச்சித்து பத்தி செய்தாளே திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை அரியனென்றெண்ணி அயர்புற வேண்டா புரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் அறிவோடு நின்று அரிசறிவானே ஆழிபலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 3வது அத்தியாயம். நாதுரு நாணம் நாணேயம். அதாவது காண்பான், காட்சி, காட்சி பொருள். ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில இந்த உலகத்தையும் ஜீவனையும் ஒருங்கிணைக்கின்றார். தமிழ சொல்லணும்னா அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். இதான் முக்கியமான 3 சொற்கள். அறிபவன் நாம, அறிவு நம்ம அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் அறிவு இல்லை, அறியப்படும் பொருள். எதற்காக நம்ம மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கிறோமோ அதற்கான பொருள். ரொம்ப ஒரு ஆன்ம தூய்மையில் ஆனந்தம் அப்படின்னு டாபிக் கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான். நீங்கார் சிவ ஆனந்த நேதத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்காரம் நீங்கி அதன் நிலை நிற்கவே நீங்கா அமுத நிலை பெறலாமே. ஒரே விஷயத்த பல கோணங்கள்ல, பல முறைகளில, பல வார்த்தைகளில, பல சொற்களில கையாளுவதில் இங்க நாம தனித்துவத்தை பார்க்க முடிகின்றது. நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றிட. அப்ப அந்த சிவானந்தம், பேரின்பம், சிவம் அறியப்படும் பொருளாக, அதான் நேயம்ன்றதுங்க. அதிலேயே நாம நின்றுகிட்டோம்னால் பாங்கான பாசம் படரா, நம்ம உயிரோடு ஒற்றி பின்னி பிணைஞ்சிருக்கின்ற மும்மலங்கள் அணுகாது. படரினும் ஆங்கார நீங்கி அணநிலை நிற்கவே. சரிப்பா, முன்வழி பயனால பசங்கள்லாம் சூழ்ந்திருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்கா, நான் செய்கிறேன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு சிவத்தோடு ஒண்டி இருந்தோம்னா அந்த வினப்பயன் ஒட்டாது அப்படின்றாரு. நீங்கா அமுதநிலை பெறலாமே. அப்ப என்ன கிடைக்கும்? முத்தி நிலை, அறியாத சித்திக்கும் பேரின்ப அமுத நிலை கிடைக்கும் அப்படின்றாருங்க. இந்த கருத்து பார்த்தோம்னா ரொம்ப மேலோட்டமா சொன்னாலும் சரி, ஈகோவை விட்டுட்டு நம்ம தேடிட்டு இருக்கிற அறிவுலாம் குப்பை அறிவு, அதை விட்டுட்டு சிவன்தான் அறிவுன்னு தேட ஆரம்பிச்சோம்னா, அவன் கூடவே கலந்து நின்றோம்னா உலக ஆசைகள் நமக்கு வராது, அப்படியே தொட்டாலும் பாதிக்காது. அப்ப என்ன நமக்குன்னா மரணமலா பெருவாழ்வு, அழியாத பேரும்ப நிலை. நேயம்ன்றது எதை நோக்கியோ அறிவு சிவத்தை அப்படின்றாங்க. இந்த 3வது டாபிக்கை பத்தி கொஞ்சம் டீப்பா சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நாதுரு நாணம் நேயம். ஒரு சாதகன், அதாவது இறைவனை தேடுபவன் அடையும் பரிணாம வளர்ச்சி, அதான் அதுக்கு வர முக்கியமான ஒரு விளக்கம். இறைவனை தேடுகின்றவன், நமக்கெல்லாம் இறைவன் தேடுவதில் கூட ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு அப்படின்றாருங்க. இந்த நாதுரு அப்படின்றது நாலேஜ், நோயர், அறிபவன். யாரு? நாம தான். ஆன்மா சிவன் அல்லது ஜீவன். சிவனை நோக்கி நம்ம போகணும். அறிவை பரத்துடிக்கும் உயிர். இந்த நாதுருன்றது என்ன? எதையாவது தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு துடிக்கின்ற உயிர். ஆரம்பத்துல அது எப்படி இருக்கும்னா அறியாமையில மூழ்கி இருக்கும். அப்படின்னா நிறைய ஆணவத்தோட இருக்கும், திமிரு பிடிச்சி இருக்கும். நான் தான், நான் எல்லாம் எனக்கு தெரியும், என்னால முடியும் அப்படின்ற ஒரு ஆணவ பிணைப்போட இருக்கும். முக்கியமா கடவுளை தேடிட்டு இருக்கும். கோயில்ல போய் தான் வேறு இறைவன் வேறு என்ற எண்ணத்தில் இருப்பவன். இந்த 3 விஷயங்கள் தான் நாதுரு. அறிபவன், அறிபவன் எப்படி இருக்கின்றான்? ஏன்னா அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு வரான் ஒரு பையன், படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும்.
ஆரம்பத்துல என்ன பண்ணுவான், இருந்தாலும் நம்ம படிச்சிடலாம் எழுதிடலான்ற ஒரு திமிர்வாட்டமா இருக்கும். அப்ப நாம வேற ஆசிரியர் வேறன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நாள் பட ஒரு 20 வருடங்கள் அவன் அதில் போராடினால் கற்றுக்கொண்டால் அவனும் ஆசிரியர் ஆகலாம். அதே மாதிரிதான் இறைவன் ஆவதிலும். ஞானம், நாலேஜ், ஆன்மா இறைவனை அடைவதற்கு பயன்படும் கருவி. இதுல 3 நிலை இருக்கின்றாருங்க. பாசநானம், பசுநானம், பதிநானம். இந்த பாசநானம்ன்றது உலக பொருட்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது. இது சாப்பிட்டா நல்லது, இந்த கார்ல போனா நல்லா இருக்கும், இந்த பிளைட்ல போனா அங்க போகலாம், இதெல்லாம் பாசநானம். பசுநானம், அதை கடந்து வெளியில வரும்போதுதான் தன்னை பற்றிய அறிவு. இதுக்கு பேரு ஆன்ம தரிசனம்னு பேரு. 3வதாக இறைவனை பற்றிய மெய் அறிவு. இப்ப 3 படிக்கட்டுகள் சொல்லலாம் நாம. நம்ம கீழ் படிக்கட்டுல உலக பந்தங்களிலும் பாசங்களிலும் பொருட்களிலும் ஆசைகளிலும் மாதைகளிலும் நம்மளோட அறிவை வீணாக்கி இங்கே இறந்துடுறோம். அதனால இந்த தொடர் பிறவி பாசம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி உள்ளுக்குள்ள தன்னை பற்றிய அறிவு, ஆன்ம தரிசனம்ன்றது நம்ம நாமே தேடிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அது பசுநானம். அதுக்கு மேல அந்த இறைவன்ன்றவன் யார், இயற்கைன்றது யார் அப்படின்றது ஒரு மெய் அறிவு. இது பதிநானம். அப்ப இந்த 1605வது பாடல் என்ன சொல்றாருன்னா, நாணம் என்பது ஆன்மா உலகை பார்ப்பதை விட்டுவிட்டு இறைவனை பார்க்கும் நிலையை தழுவுகிறது. ஒரு மடமாற்றம் செய்யறாங்க. 3 பாத்தி கட்டினோம்னா முதல் பாத்தி முடிஞ்சிடுச்சு, உலக வாழ்க்கை. 2வது பாத்தியில தண்ணி பாடுறதுதான் தன்னை பற்றிய உணர்வு. அதுவும் முடிஞ்சிச்சுன்னா 3வது பாத்தியில இறைவனை பற்றிய உணர்வு. இந்த நோன், அறியப்படும் பொருள். இறுதி இலக்கு என்னன்னா, சிவத்தை நாம் அறிகின்ற பொருள் தான் நேயம் அப்படின்றது. எதை அறிந்தால் வேற எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லையோ அதுவே நேயம். இது என்றும் மாறாத அழியாத பேரின்ப நிலை. இப்ப இந்த 3த்தினுடைய சங்கமம் பார்த்தோம்னு சொன்னோம்னா, திருமூலர் சொல்ற ரகசியம் என்னன்னீங்கன்னா, சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா அறிவு என்கின்ற கருவியின் மூலமாக உலகம்ன்றது பிரிச்சுட்டு நிக்குது. இது தனித்தனியா தெரியும். இது முதிர்ந்த நிலையில என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அறிபவனாகிய ஆன்மா தன் முனைப்பை இயக்கின்றது. சிவத்தை நேயம் அறிவாக ஞானம் கொள்கின்றது. இறுதியில் அறிபவன், அறிவு, அறியப்படுபவன் 3ம் சிவமாகவே மாறிவிடும். இது எப்படின்னா, ஒரு கடலை பார்க்கிறோம். பார்ப்பவன் நாதுரு, பார்ப்பது நாணம், கண்ணால பார்க்கின்றோம். அங்கே கடல் நேயம். இதே நம்ம அப்படியே கடலுக்கு ஒப்பிட்டோம்னா, கடவுள் நேயம், நமக்கு அறிவுன்றது நாணம், பார்ப்பவன் ஆன்மா. கடலுக்குள்ளே குதிச்சு நீராக மாறிவிட்டால் அங்கே பார்ப்பவன் யார், பார்ப்பது எது, எல்லாம் நீர்தான். இதுதான் சிவானந்த நிலை. இதுக்குதான் இந்த நேயத்தை நிலைத்து நிற்கும் போது உங்கள் அறிவு சிவமாகிறது. அகங்காரம் அழிவதால் நீங்கள் நாதுருவாகி இல்லாமல் சிவமாகவே மாறிவிடுகின்றோம் அப்படின்றாருங்க. இதுக்கு இன்னொரு கதை சொல்லலாம். 10 பேர் சேர்ந்து பயணம் போறாங்க. ஒரு வேகமான நதியை கடக்குறாங்க. நதியை கடந்து மாத்தி மாத்தி என்றாங்க, அவங்கள என்றதை விட்டுடுறாங்க. 9 பேர் தான் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம கடவுளை கோவில்ல தேடுறோம், வெளியில தேடுறோம். உள்ளுக்குள்ளே இருக்கின்ற கடவுளை தேட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த மெய்யறிவு அப்படின்றது. இதை கொஞ்சம் டீப்பா போனாக்கா ஆழமான தத்துவமா சொல்லலாம். திரிபுடி 3 நிலைகள். மாற்றம் என்பது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் அல்ல, அனுபவ நிலை அப்படின்றாரு. ஏன்னா இந்த ஒரு டாபிக்கே பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியில ஒரு ஆன்மா சிவனை நோக்கி டிராவல் பண்ணுதுன்னா அது அறிவு சார்ந்தது கிடையாது, அனுபவம் சார்ந்தது அப்படின்றாங்க. அப்ப கடந்து சொல்லக்கூடிய பரிநிலைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 3 நிலைகளை சொல்றாங்க. சகல நிலை, சுத்த நிலை, அதீத நிலை அப்படின்றது வருது. இந்த சகல நிலையில நம்ம இருக்கிறோம்னு சொன்னாக்கா, உலக பொருள், அகங்காரம் கொண்ட உயிர், ஐம்புலங்கள மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள், உலக அறிவு, ஒரு அரிய பொருள், பொருள் இங்க பார்த்தோம்னா பணம், புகை, உறவு, பதவி,
பாசம் எல்லாமே பிணைந்து கொண்டிருக்கின்றது. இது சகல நிலை. இந்த 1605வது பாடல் சொல்றது என்னன்னா, பியூர் ஸ்டேட், சுத்த நிலைக்கு நம்ம போகணும். மெல்ல மெல்ல உலகப்பற்றை விடுத்து சிவத்தை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறோம். அப்ப நேய மாற்றம் நடக்குது. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பணம், பொருள், செல்வம், பதவி, படிப்பு, இதெல்லாம் இலக்காக இல்லாமல் சிவத்தை இலக்காக வைக்கிறது. நம்மளோட கோல் சிவமாக மாறுறது. அப்படி நாம செய்யும் போது அங்கே நமக்கு அகங்காரம் நீங்குகின்றது. நான் செய்கின்றேன் என்கிற எண்ணத்தை தவிர்த்து அவன் என்னை கருவியாக கொண்டு செய்கின்றான் அப்படின்ற நிலையால ஒரு தெளிவு ஏற்படுகின்றது. மூன்றாவது அதீத நிலை, டிரான்சென்டனல் ஸ்டேஜ். இதுலதான் இந்த மூன்றும் ஒன்றாக நிலை. நாதுரு, நாணம், நேயம் மூன்றும் ஒன்றாகும் நிலை. இது மூணும் ஒன்றாகும் போதுதான் இந்த பாடல்ல திருமூலர் காட்டுகின்ற அமுத நிலை, நீங்கா அமுத நிலை என்பது மரணமில்லா பெருவாழ்வை குடிக்கின்றது. அப்ப நம்ம உடல் மற்றும் உயிர் அணுக்கள்ல இறைவனுடைய ஆனந்தம் தேனாக இறங்கும் நிலைன்றாருங்க. பாருங்க, உடலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உடலுக்குள்ள இருக்கின்ற உயிர் அணுக்கள் கூட இறைவனுடைய ஆனந்தத்தை அமுதமாக இறங்கும் நிலையை நம்ம உணர முடியும். அப்ப ஜீவன் முக்த நிலைன்றது இந்த செய்தி தான் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த உலகில் வாழ்ந்தாலும் தாமரை தண்ணீராக நாம் சிவத்திலே திளைத்தி இருப்பார்கள். இதுதான் அதீத நிலை. சரி, பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணலாம்? எதை செஞ்சாலும் சாப்பிடுறது, உணவு, பதவி, பார்க்கின்ற பொருள் ஒவ்வொன்றத்திலும் நான் என்றத நீங்க டிடாக்ட் பண்ணிட்டு இறைவனே என்னோடு இருக்கின்றான், அவனே என்ன செய்கின்றான், நான் ஒரு கருவி மட்டுமே அப்படின்னு ஒரு செயலிலும் இறைவனை பார்த்தது. அப்ப அகங்காரத்தை கவனிக்கிறது டீப்பா. அகங்காரத்தை நம்ம டிடாக்ட் பண்ணிட்டோம் சொன்னா நமக்கு கோபம், கர்வம் அதெல்லாம் வராது. அப்ப நம்ம அமுத நிலையை எழுதக்கூடிய நிலை ஈஸியாக இருக்கும் என்பதை கூறி தளத்தை கௌரி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு உங்களோட விளக்கங்கள். மிக அருமை ஐயா. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1605வது திருமந்திரம். ஞாதுரு ஞான ஞேயம். திருமந்திரம். நீங்கா சிவானந்த ஞேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே நீங்கா அமுத நிலை பெறலாமே. அருமையான திருமந்திரம். ஞாதுரு ஞானம், காணும் அறிவு, ஞேயம் காணப்படுகின்ற பொருள், நீங்காது தொடரும் சிவானந்தமாகிய பரம்பொருளில் ஒன்றி இருக்க உயிரை பற்றி வரும் பாசங்கள் மனதை பற்ற மாட்டா. அப்படியே பற்றினாலும் தான் எனும் ஆணவத்தை போக்கி சிந்தை அசிவானந்த நிலையிலேயே நிற்கவே தன்னை அடைந்தவரை விட்டு நீங்க பெறாத பேரின்ப நிலையை பெறலாம். ஞேயம் பரம்பொருள் நினைவு, பாங்கான பாசம் பிறவிகள் தோறும் தொடரும் இச்சைகள், ஆசைகள், படருதல், தொடருதல், ஆங்காரம், ஆணவம், நிற்றல், ஒன்றுதல், அமுத நிலை, அழிவற்ற நிலை. கழக வெளியீட்டில் கட்டிலும் ஒட்டிலும் ஆறுயிர்களை என்றும் விட்டு நீங்காத அருளால் உணரப்படும் பொருளாகிய முழு முதற் சிவத்தின் விழும்பிய பேரின்பத்தை அழிந்து நிற்க புல்லு மரமாகிய ஆணவ பசை தொடராது ஒரு கால் தொடர நேரினும் திருவருள் துணையால் ஆங்காரம் நீங்கி அத்திருவருள் நினைவாகவே மெய்யடியார் நிற்பர். நிற்கவே அவர்களுக்கு பேரின்ப பெருவாழ்வு நீங்காது நிலை பெறும். பசை வாசனை, அமுதம் பேரின்பம், ஞேயம் உணரப்படும் பொருள், ஞாதுரு
அறியும் ஆன்மா, ஞானம் அறியும் அறிவு, ஞேயம் அறியப்படு பொருள், பாங்கான பாசம், சகசமலம், ஆணவம், ஆங்கவே மன்னிக்கவும் ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே. இவ்வடியின் பொருள் ஆங்காரத்தை அடக்கி மௌனம் சாதிக்கவே, நீங்கா அமுத நிலை, அழியாத இன்ப நிலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1605. நீங்கா சிவானந்த நேயத்தே நின்றிட, பாங்கான பாசம் படரா படரினும், ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே, நீங்கா அமுத நிலை பெறலாமே. Translation: If merged in the unceasing Sivananda, the goal, the accompanying bondage will not cling on. Even if it clings, the egoism being removed, it stands firm. The everlasting blissful state will be obtained. The everlasting blissful state will be obtained. நீங்கா சிவானந்த நேயத்தே நின்றிட. அந்த சிவானந்த நம்ம திருவடி பத்தி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அந்த திருவருள்லே நேயத்தைனா ஞானமும் அன்பும் அந்த ஆனந்தமும் கலந்த அந்த திருவடியிலே நிலைத்து நிற்க, அதிலே நின்றிட, பாங்கான பாசம் படரா படரினும், பாங்கான பாசம் படராது படரினும், ஆங்காரம் நீங்கி அதனிலை நிற்கவே. அங்க அந்த ஆங்காரமும் நீங்கிடுச்சுன்னா, ஆங்காரம் எப்படி நீங்கும்னா, நான் என்றது போகணும்னா ஆன்மாவோட விழிப்பு ஆன்மாவின் பார்வையில இந்த உலகத்தை பார்க்குறோம். அங்க நானுன்றது ஒன்று இல்லைன்ற நிலை வந்ததுன்னா, நீங்கா அமுத நிலை பெறலாமே. அந்த இறைவன் திருவடியிலே நிலைத்து நின்று அந்த அமுத நிலையிலே இருக்கலாமே அப்படிங்கிறது தான். அந்த அமுத நிலை தான் சிவானந்த ஞானம், அது நேயம், எல்லாம் அன்பு, ஞானம், ஆனந்தம், அந்த இறைவனோட திருவருள்ல நிலைத்து நிற்கிறதுக்கு. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பாடல் தான் இது. நம்ம எவ்வளவோ கேட்குறோன்னாலும் இதை நமக்குள்ள அதை கொண்டு போகிறப்ப தான் இதுக்கான இது வரும், என்ன யூஸ் இருக்கும். நம்ம இந்த பாடல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பாடலாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ நம்ம அந்த பார்த்துருக்கோம், நம்ம திருமால் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல தான் அந்த ஆங்காரம் நீங்கி அதில் நிற்கிறது அந்த திருமாலோட இடம். இப்போ எப்படி அடிமுடி கதை பார்த்துருக்கோம் இல்லையா? பிரம்மன் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் அன்னப்பறவையாக மாறி அந்த அடிமுடி தேடுற கதையை சொல்கிறேன் நான் சிவனை போய் பார்க்குறேன், அன்னப்பறவையாக நோக்கி மேல் நோக்கி போனாங்க. இவர் வராக ரூபம் திருமால் வராக ரூபம் எடுத்து கீழ் நோக்கி போனாங்க. ஆனால் என்னன்னா அந்த பிரம்மர் என்னன்னா அந்த பசு பாச ஞானம் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க. அதனால தான் அந்த பொய்ன்ற ஒரு விஷயம், அந்த தாளம்பூ கீழே வந்தோடனே அந்த பொய் சொல்லி நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி. ஏன்னா அந்த நிலையில தான் இருக்குது. அந்த பிரம்மன்ற நிலையில நமக்குள்ள ஃபோக்கஸ் கவனங்கிறது தான். அந்த கவனங்கிறது நம்ம பொய்யிலையும் நிற்கும், மெய்லையும் நிற்கும். எந்த இடத்துலையும் நம்ம கவனத்தை போட முடியும். எதிர்காலத்துலேயும் போட முடியும், நிகழ்காலத்துலேயும் போட முடியும், எல்லா இடத்துலையும் போட முடியும். ஆனால் கவனன்ற அந்த ஒளி எதுன்னா சிவத்தோட ஒளி தான். ஆனால் அது அந்த பொய்யிலையும் நிற்குங்கிற மாதிரி சொன்னதாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவராலையும் முழுமையாக பார்க்க முடியல. ஆனால் அவர் பொய் சொல்லலை, அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு இல்லையா? ஏன்னா அங்கே நானுன்ற அந்த அகங்காரம் மட்டும்தான் இருக்கே தவிர, ஆனால் பொய்யில் நிற்கலை. திருமால் சொல்கிறேன். இதில் என்னன்னா, திருமால் அதான் அடுத்த நிலையில் நம்ம அந்த ஃபோக்கஸ்ன்ற அந்த அடுத்த நிலையிலேருந்து விழிப்புணர்வுன்ற அந்த நிலைக்கு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த திருவடியில் நிற்கும்போது, விழிப்புணர்வாக நீங்கள் நிற்கும்போது
அந்த நான்ன்றது இருக்குமே தவிர, இந்த பாச ஞானத்துல இருக்க மாட்டோம். இந்த பாசத்துல இந்த பொய்யில நிக்க மாட்டோம். அந்த மெய் தான் இருப்போம். அதான் நிலவு ஒளியா இருக்கிற மாதிரி. அந்த டார்ச் லைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமான மாதிரி தான். அது வந்து என்னன்னா, இந்த உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளால ஒளிய பெருக்கிக்க முடியும். நிலவு மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து திருமால் எப்படி சொல்வார்ன்னா, அ நடந்ததும் நன்றாகவே நடந்தது. நடக்கப் போறதும் நன்றாக தான் நடக்கும். இப்ப நடந்து கொண்டிருப்பதும் நன்றாக தான் நடக்கிறது. அந்த நிலையில நம்ம இருப்போம். எல்லாமே நல்லதா தான் நடக்குது. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. நானும் இறைவன சரணடைஞ்சு, எ எந்த ஒரு துன்பமும் இல்லாம, லக்ஷ்மி தேவியோட செல்வ வளத்திலயும் நல்ல சந்தோஷமா, இன்பமா இந்த வாழ்க்கைய வாழ்றது தான் திருமாலோட இது. அங்க பொய்யில கூட நம்ம போணும்னு இல்ல. உண்மையிலே இருக்கலாம். எல்லாமே தெளிவா, விழிப்புணர்வா அந்த நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ்றது. ஆனா இங்க ஒண்ணே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நானுன்னு இருக்கிறதுனால அதுக்குள்ள அடங்கிருது. இதுக்குள்ள அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு லிமிட் இருக்குது. அந்த பேரறிவ வந்து நம்மளால போய் சேர முடியல. அதனால அந்த நானுன்றதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா? அது பசு ஞானம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நான் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது பதிஞானத்துக்கு நம்ம போக முடியல. அப்ப அடுத்த நிலையா போகணும்னா தான் நமக்குள்ள இருக்க சிவம் வந்து விழிப்படையிறது. இப்ப நம்ம பிரம்மாவையும் கடந்து, விஷ்ணுவையும் கடந்துட்டோம். ஆனா அந்த நான்ன்றது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் கடக்கணும்னா, நமக்குள்ள இருக்க சிவம் வந்து விழிப்படைஞ்சா, அந்த பார்வை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு வந்து எல்லையே இல்ல. எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு விஷயம் தான் திருமாலுக்கும், பிரம்மாவுக்கும் நடந்தது. அதுதான் உண்மை. எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவர அடிமுடியெல்லாம் யாராலயும் பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது எப்ப நமக்குள்ள நடக்கும்னா, நமக்குள்ள நம்ம திரும்பணும். ஆம். வெளியில பார்த்துட்டு இருக்க உலகத்திலே இல்லாம, நமக்குள்ள திரும்பி, என்னோட திருவடியா நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனா நான் அத எப்படி பிராக்டிஸ் பண்றேன்றத சொல்றேன். ஏன்னா மத்தவங்க யாராவது பிராக்டிஸ் பண்றவங்க இது இது உங்களுக்கும் நீங்க அது புரியிற மாரி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அ நான் கண்ண மூடுன உடனே அந்த கண்ணையே நான் உள்ள திருப்பி நான் பார்த்துக்கிற மாரி வச்சுப்பேன். உள்ள திருப்பி பார்த்துக்கிற மாரி வச்ச உடனே எனக்கு வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து ஒரு பிரபஞ்சம் மாதிரி, ஒரு ஸ்பேஸ் மாரி தான் உணர்வேன். அப்ப வந்து நான் இதுலருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். இந்த உலகியல்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயி, இந்த உலகுக்கு போயிடுவேன். இந்த உலகுக்கு போயிட்டா அங்க அமைதி அந்த இதுதான் இருக்கும். இது நான் எப்பயுமே பிராக்டிஸ் பண்றது. ஒரு நாள் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நாள்னு இன்னைக்கு என் விதிப்படி பயங்கர கவலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால ஃபீல் பண்ண முடியும். இன்னைக்கு கவலை பயங்கரமா வருது. தேவையில்லாதெல்லாம் யோசனையெல்லாம் எண்ணங்களா வருது. இதுதான் என்னோட இது அப்படின்ற மாரி பயங்கர கவலையெல்லாம் வருதுன்னா, உடனே கண்ண மூடி கண்ண உள்ள திருப்பி அந்த ஸ்பேஸ்க்கு போயிடுவேன். அதுதான் என்னோட இந்த அலையிலருந்து சிக்கிக்காம நான் போய் ஒதுங்கிக்கிற கரையா நான் எது எடுத்துக்கிறேன்னா, என்னோட திருவடிய தான் எடுத்துப்பேன். இறைவனோட திருவடி தான். அந்த திருவடிய வந்து கண்ண மூடி உள்ள உட்காந்து, அத அப்படியே ஸ்பேஸா உணர்ந்துருவேன். அது அங்க ஒண்ணுமே இல்ல. ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, பிரபஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அங்க போய் நான் உட்காந்துட்டேன்னா, இதுக்கும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். இந்த மனதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்காது. அந்த அமைதி நிலையிலே இருந்துறலாம். இதே நம்ம உலகுக்கு கொண்டு வரணும்னா, அதையும் தாண்டி இது வந்து இந்த திருமால் இருக்கிற இடம், இந்த இடம் வந்து இந்த கரைக்கு வந்து அந்த உணர்விலே உலகத்த பார்க்கிறதுங்கிறது. இதையும் தாண்டி அடுத்த நிலையா சிவநிலையிலிருந்து நம்ம உலகத்த பார்க்கணும்னா, இன்னும் இன்னும் அடுத்த நிலை விழிப்புணர்வு அது. அடுத்த நிலை விழிப்புணர்வு என்னன்னா, இன்னும் பெரிய பார்வை. இதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன்ற எண்ணம் இல்லாம, எப்படி சொல்றது? நான் ஒண்ணுமே அதாவது எதுவுமே இல்ல. அந்த நானும் இல்ல. வெறும் எல்லாமே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அது ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியாது. எனக்கு தெரியாது அது. அதாவது அ அது அ அது அருள் நெனச்சா தான் முடியும். என்னால இந்த நிலைக்கு இப்படி ஒ ஒ ஒரு ஒரு எனக்கு என்ன சொல்றது? திருமால் நிலைக்கு போயிட்டு வர முடியுமே தவிர, சிவன் நிலைக்கு என்னால போயிட்டு வர முடியாது. அது அவங்களா நெனச்சா முடியுமே தவிர, நான் நெனச்சா முடியறதில்ல. நான் நெனச்சா சும்மா கொஞ்ச நேரம் ஒரு அ ஒரு ஒரு சொல்ப நேரம் அப்படி போயிட்டு வரலாமே தவிர,
அந்த அருள் என்னைக்கு வருது, என்னைக்கு இருக்குதுன்னு தெரியாது. அது அவங்க கையில தான் இருக்கு. என் கையில இல்ல. ஆனா இந்த இடத்துக்கு நான் போறதுக்கு நான் கண்ண மூடி கண்ண திருப்பி நான் உள்ள வச்சேன்னா, என்னால அந்த இதுல நிக்க எவ்வளோ நேரம்ன்றதுல கொஞ்ச நேரத்துக்கு நிக்க முடியும். ஆனா அந்த சிவன் அருள் வந்து இன்னமும் தெளிவு வேணுன்றது ஒரு இருக்கு. அதனால இந்த இந்த பிராக்டிஸ்ல தான் நானும் போயிட்டு இருக்கேன். இந்த பிராக்டிஸ்ல யாராவது இருந்தாலும் அம் உள்ள போக முடியும். உள்ள போக முடிஞ்சு நீங்க கண்ண மூடி உள்ள பார்க்குறதுன்றப்பயே அந்த ஃபிசிக்கலா இருக்கிற கண்ணே வந்து நீங்க உள்ள திருப்பிக்கிற மாரி பண்ணி, நீங்க உள்ள போகணும் அப்படிங்கிறது தான். உள்ள போய் இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து, அங்க சிவாய ந ஓம் நம சிவாய அங்க ஓடிக்கிட்டு இருக்க மாரி, அந்த குரல் கேட்டுட்டு இருக்க மாரி நந்திதேவர் வந்து ஓம் நம சிவாய கற்பனை மூலமா தான் உள்ள போனேன். அங்க திரும்பி உள்ள போனா நந்திதேவரோட ஓம் நம சிவாய கேட்குற மாதிரி. இப்ப வந்து அந்த வெறும் அமைதி நிலை தான் இருக்குங்கிற மாரி உணர்றேன். இது எதுவுமே எதனாலன்றதெல்லாம் தெரியல. ஆனா உள்ள திரும்பணுங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்லுவேன். அ இன் உள்ள திரும்பியே தான் ஆகணுங்கிறது என்னோட அனுபவத்துல, நீங்க என்னதான் இதா வெளியில எவ்ளோ கத்துக்கிட்டு என்ன இது பண்ணாலும், மாற்றம் நிகழறதுன்றது உங்களுக்குள்ள தான். ஆணவம் அழியிறதுங்கிறது நமக்குள்ள தான். இறைவன உணர்றதுங்கிறதும் நமக்குள்ள தான். அப்ப நமக்குள்ள தான் அந்த திருவடியும் இருக்கு, திருவருளும் நிறைந்திருக்கு. அப்ப நம்ம அதுல போய் நிலைத்து நிற்க தான் அது பிராக்டிஸ் பண்ண ஏன்னா அந்த சித்தத்துல போய் நான் இப்ப 46 வயசு ஆகுது. எனக்கு 46 வயசா நான் 46 வருஷங்களா நான் கௌரின்ற ஒரு இதுலயே தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவன நான் பெருசா எதுவுமே பண்ணதில்ல, புடிச்சதில்ல. இப்ப நான் திரும்ப அவரோடையே பற்றிக்கொண்டே இருக்க தான் அது எல்லாத்தையுமே நான் மாத்த முடியும். அதுக்கு எத்தன வருஷம் ஆகுன்றது தெரியல. ஆனா இந்த பாதையில நிக்கணும் அப்படின்னா, உள்ள திரும்பி உள்ள இருக்கிற இறைவன பற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அந்த தெளிவு மட்டும் வந்திருக்கு. வேற எங்கேயும் இல்ல, உள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது இன்னும் உள்ள போகணும். அதான் பிரகாரத்துல இல்லாம, உள்ள சுத்தி நம்ம அந்த இறைவனோட திருவடியில போயி, அந்த நந்திதேவர் கூடயே ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தோட உட்காரும்போது, இதுவும் நான் சொல்லிக்கிறேன். மந்திரம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளால சும்மா அங்க இருக்க முடியலன்னா, ஏன்னா இந்த பேச்ச நிறுத்தணும்னா, இன்னொரு பேச்சு ஓடணும் இல்லையா? நம்ம மனதோட பேச்சு நிறுத்தணும். அப்ப அந்த பேச்சற்ற நிலை வரணும் அப்படின்னா, அந்த நமக்குள்ள ஒரு மந்திரம் ஓடுச்சுன்னா, அந்த பேச்சுக்கு போயிடும். அப்புறம் அந்த மந்திரமும் அமைதியாகிற நிலை வரும். அதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். இத நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ணணும். இத நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், உணர்றோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா அத வந்து அ அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அந்த அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் ஒவ்வொரு பாடலும் நம்ம குடுத்துக்கிட்டே வராங்க. அந்த ஒவ்வொரு பாடலையும் நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா, நம்ம இந்த திருமந்திரம் முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நம்ம இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறத நான் உணர்றேன். அதையே தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கீர்த்தி அம்மா இன்வைட் குடுத்தேன். வர முடியல போல இருக்கு. அழகேசன் ஐயா நீங்க குடுத்து பாருங்க. கவியரசு ஐயா, உங்களுக்கும் மேல வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா எப்படி? நன்றிங்கம்மா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. தொடர்றாங்களா? ஐயா வாங்க ஐயா. நன்றிங்கம்மா. நல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு இதுல ஆழ்ந்து பயணித்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. ரொம்ப நன்றிங்க. இது மாதிரி தளத்துல வந்து நம்ம இங்க பேசக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், இதை தாண்டி வந்து அதை வந்து நம்ம செயல்முறைக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அது அப்படி செயல்முறைக்கு கொண்டாந்து நம்ம இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னாவே அது இந்த தளத்துக்கான எல்லாருடைய முயற்சிக்கான வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். நன்றிங்க. இன்றைய மந்திரம் வந்து இப்போ வந்து நம்ம ஞாதுரு ஞான நேயம், இது வந்து ஒரு அருமையான ஒரு தலைப்பு தான். இது ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அப்சர்வர் இஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய இதில். ஸோ அது கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக இருக்கும்.
இன்றைய மந்திரம் வந்து நீங்க விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஒரு தடவை நானும் வாசிச்சிடுறேன். நீங்கார் சிவானந்த நேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படினும் ஆங்காரம் நீங்கி அதன் நிலை நிற்கவே நீங்கா அமுது நிலை பெறலாமே. இப்போ நீங்கா அமுது நிலை எப்போ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்காத அமுது வந்து இது எப்படின்னா, யோக சாதனையில இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 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 ஸ்டேஜா கடந்து ஒரு நிலை அடையிறோம். அப்படி இது வந்து ஒரு ஒரு பிறவியிலையோ இல்லை பல பிறவிலையோ கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைச்சதுன்னா அது அதை விட வேற ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணத்துல கடந்து வரோம். அப்படி கிடைச்ச இந்த வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அடையுது அப்படின்னா அதை வந்து தக்க வச்சுக்கணும். அது தக்க வைக்கணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதுல குறிப்பிடுறத நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு மந்திரத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முன்னாடி இன்னொரு மந்திரத்துல சொல்லியிருப்பாரு திருமூலர், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த தன்னை அறிதல் அப்படின்னா தெரியும் நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம என்ன இப்போ உண்மையான நமக்கு வந்து மனித பிறவிக்கு வந்து அறிவு இருக்கா அப்படின்னா, அறிவு அப்படிங்கிற இது வந்து பல்வேறு அர்த்தங்கள்ல புரியப்படுது. புலனறிவு, புலன்களால் அறியக்கூடிய அறிவு, அதை தாண்டி வந்து நம்மளுடைய உண்மையான அறிவு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா மனிதனுக்கு வந்து அது கிடையாது. எல்லாமே வந்து அக்வயர்டு நாலேஜ் தான். ஒரு எல்லா ஜீவன்களும் வந்து படைக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு எந்த குழந்தையும் வந்து தாய் வந்து சொல்லித்தரதில்லை எப்படி வந்து தன்னிடம் வந்து பால் அருந்தணும் அப்படிங்கிறது. அது குழந்தைக்கு தானாகவே இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், அந்த இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களும் தன்னுடைய தாயிடம் வந்து எப்படி வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையா படைக்கப்படுது. ஆனா இதை தாண்டி வந்து நமக்கு மனித இனத்துக்கு வந்து ஒரு சுயமான ஒரு அறிவு இருக்கா? உண்மையான அறிவு வந்து எதனால வந்து அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து அறிவு படைக்கப்படுது. ஆனா அந்த அறிவானது வந்து பல்வேறு விஷயங்களால மறைக்கப்படுது. என்ன மாதிரியான விஷயங்களால மறைக்கப்படுதுன்னா, நம்ம வந்து புலனறிவால வந்து நம்ம வந்து நம்மளை இயக்க ஆரம்பிச்சிடறோம். எப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த நம்புறோம், கேட்கக்கூடிய விஷயத்த நம்புறோம். அது அது நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ப அதை அர்த்தப்படுத்திக் கொள்கிறோம், உண்மையா பொய் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி நம்ம உணரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து இந்த புலனறிவாலே வந்து நம்மளுடைய இதை நம்மளை நடத்திட்டு போறோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு உண்மையான அறிவை அறியறதுக்கான அந்த பாதையை வந்து மறைச்சிருது. அதை தான் வந்து தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இப்போ இங்க தன்னை அறிய தனக்கொரு கேடில்லைன்னா, நம்ம உடல் வந்து இது வந்து சாதாரண உடல் அப்படிங்கிறத வந்து அதாவது உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா என்ன நினைக்குது அப்படின்னா, இது என்னுடைய உடல் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கிறனாலதான் நம்மளால வந்து அடுத்த நிலையான வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில நம்மளால போக முடியறது இல்லை. மற்ற உயிரினங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தாலும் இப்போ மனித இனம் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அடைய முடியாத நிலைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கிறனாலதான். அப்போ தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்னா, நமக்கு இந்த பிறவி என்ன, பிறவியோட பயன் என்ன, ஆன்மா என்ன, உடல் என்ன அப்படிங்கிற அந்த அறிவெல்லாம் அந்த ரியலைசேஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த சூழல்லே நம்ம மாட்டிக்கிறோம். அதான் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இது துன்பங்கள் வந்து இது அழியக்கூடிய அந்த இயல்பு, இதுல இருந்து நம்ம வந்து விடுபடுறது இல்லை.
அதுக்கப்புறம் வந்து தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த ரியலைசேஷன் வந்தது அப்படின்னா அப்ப என்ன அங்க ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா, ஜீவன் வேற சிவன் வேற இல்லை, உன்னுக்குள்ளார இருக்கிற அந்த சிவன் தான் வந்து ஜீவன் தான் சிவன் அப்படிங்கிற அதை அறிந்து அதையே வந்து நம்ம அர்ச்சிக்க முயல்படுறோம் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பார். அப்ப இங்க இது வந்து எப்படி இன்றைய மந்திரத்துல பொருந்தது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தொகுப்புடைய தலைப்பு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஞாதுரு ஞான நேயம் அப்படிங்கிறது. இங்க ஞாதுரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய எதை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஞானம் வந்து எதன் மூலமா நம்ம பார்க்கிறோம், நியாயம் வந்து எதை பார்க்கிறோம். அப்ப ஏதோ ஒரு இதை வந்து நான் அப்சர்வ் பண்றதுக்கு அதுக்கு எனக்கு வந்து ஒரு கருவி வேணும். எதை அப்சர்வ் பண்றோம், யார் அப்சர்வ் பண்றாங்க, எதை கொண்டு அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிற இந்த 3 விஷயம். இது 3மே ஒண்ணு அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய தாற்பயம். அதுதான் எல்லா ஆகமங்கள் எல்லா இதுவும் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். அப்போ ஆன்மா வேறு, உடல் வேறு, அதை அறியக்கூடிய அறிவு வேறு அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிறது. அப்போ நீங்க அமுது நிலை பெறுதல் எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து முதல் வரியில சொல்றது வந்து நீங்கார் சிவானந்த நேயத்தை நின்றிட. நீங்கார் அப்படின்னா இங்க வந்து நம்ம இந்த தன்னை அறிய தனக்குறுக்கிடலை இந்த ரியலைசேஷன்லாம் தாண்டி நம்ம வந்து இந்த மும்மலங்களையும் அறவே அகலப்பற்ற அந்த ஆனந்த சிவானந்த அந்த நிலையிலே நிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து ஒரு புற வாழ்க்கையில நம்ம ஈடுபடும் போது அவங்களுக்கு வந்து இந்த மும்மலங்கள் திரும்ப சேரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், ஆனா அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அது 4வது வரியில சொல்றாரு, ஆங்காரம் நீங்கி அதன் நிலை நிற்கவே. இந்த ஆங்காரம் அப்படிங்கிறது வந்து அகங்காரம், நம்ம புற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய இந்த பொறாமை அந்த நிலைக்கு அந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆங்காரம் அப்படிங்கிறது வந்து இது என்னுடைய உடல், நான் அப்படிங்கிற ஆன்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸை நீங்கி, அந்த கான்சியஸ்னஸ் எப்ப நீங்குதோ அந்த நிலையை வந்து அடையும் போது நமக்கு இந்த அமுத நிலை அப்படிங்கிறது நீங்காமல் இடம்பெறும் அப்படிங்கிறது, நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேஜில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ஒரு நிலை அடைஞ்சிடுறேன், எனக்கு ஒரு அமுத நிலை, அந்த ஒரு நிலை கிடைக்குது, திரும்ப நான் வந்து புற வாழ்க்கையில போயிடுறேன், இந்த சுழற்சியில நான் மாட்டிக்கிறேன், திரும்ப ஒரு இந்த தியான நிலையில போறேன். அப்படி ஒரு இது நிலை இல்லாம எனக்கு வந்து நீங்காத நிலை எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த ஆங்காரம் ஆன்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற அந்த ஆங்காரம் எப்ப நீங்குதோ அப்போ வந்து இது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத இந்த மந்திரத்துல சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. மிக அருமை, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஊதுதலோட முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா மணி ஏற்கனவே 7:10 ஆச்சு. உங்களோட கருத்து ஏதாவது, நாங்க விட்ட விஷயங்கள் எது இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு முடிக்கலாம். பரவாயில்ல நினைக்கிறேன். இல்ல, எல்லாருமே பார்த்தாச்சு. நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு பேசிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல இந்த தலைப்பு தான் இன்னும் ஒரு 10 பாடல் வருமே, பாத்துக்கலாம், முடிச்சிருங்க. எனக்கு நம்ம எல்லாருக்குமே டைம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா, நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. பொய் என் அன்பும் பொய், யானே பொய் என் அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய், வினையேன் யானே பொய், வினையேன் என் அன்பும் பொய், வினையேன் என் நெஞ்சும் பொய், யானே பொய் என் அன்பும் பொய்,
என் நெஞ்சும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே வினையேன் அழுதால் உன்னை பெறலாமோ வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் வாழ்க சீர் அடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. அற்புதம். அதே சமயம் உண்மையும் கூடங்கய்யா. மிக்க நன்றி. உணர்வு பூர்வமா இருந்தது. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.